மாமா, இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகணும், கரியரில் நல்லா க்ரோத் வேணும்னா என்ன மந்திரம் சொல்கிறது? பிஸ்னஸ் அண்ட் கரியர் இதில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னா வந்து பாம்பன் சுவாமிகள் சொன்ன சஸ்திரபந்த மந்திரம் வந்து டெய்லியும் வந்து ஒரு 27 டைம்ஸ், இல்லை முடியலைன்னா அட்லீஸ்ட் 1 டைம்ஸ் ஆச்சும் அந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு அவங்களோட வேலையில் பிஸ்னஸில் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு வாட்டியாச்சும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். என்ன மந்திரம்? மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பால வேதாந்த பாவா சம்போ கத்தன்பா மாலை பூனே மதுர மால்வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசா மாபூதம் பாபா தந்தா வேலவா. இந்த மந்திரத்தை டெய்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களும் இந்த மந்திரம் சொல்லலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த மந்திரம் சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரியர் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், அது ரெண்டுக்குமே நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கான ஒரு மந்திரம் தான் இது. ஓகே. ப்ளஸ் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் வேலோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அதில் மந்திரமும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. வேலில் வந்து பார்த்துக்கிட்டா இதுலேயே அந்த மந்திரம் ஃபுல்லாக வரும். பார்த்தீங்கன்னா வாழவே தாந்தபா வாசம் போகத்தன் எல்லாம் ஆரம்பிச்சு முழு மந்திரமும் இதில் படித்து திரும்பி இதே இடத்துல வாழ முடியிற இடத்துல வந்து முடியும். இந்த வேலை வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அந்த மந்திரத்தை உச்சரிச்சதுக்கான ஒரு சக்தி கிடைக்கும். ஏன்னா இந்த வேல்குள்ளாரியே அந்த மந்திரம் முழுசாக அடங்கியிருக்கனால நம்ம கண் அந்த மந்திரத்தை பார்க்கும்போதும் அந்த மந்திரத்தை சொன்னதுக்கு நிகரான ஒரு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரேம் வந்து நம்ம ஆஃபீஸில் மாட்டலாம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் மாட்டலாம், இல்லை வந்து வீட்லேயும் கூட மாட்டிட்டு காலையில் கிளம்பி போகும்போது இதை ஒரு வாட்டி பார்த்துட்டு முடிஞ்சால் அந்த மந்திரத்தையும் ஒரு வாட்டி உச்சரிச்சுட்டு போனால் போகிற காரியம் எல்லாம் நல்ல விதமாக வெற்றியாகும். ஓகே. இந்த ஃப்ரேம் மாட்டும் போது வேறு ஏதாச்சும் கவனிக்க வேண்டியதாக இருக்கா? இதில் எந்த ஒரு பிரச்சனையும் டெய்லியும் வந்து சும்மா வந்து அதுக்கு ஒரு ஊதுபத்தி காமிச்சு சாமி கும்பிட்டாலே போதும், அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனாலே போதும். தேங்க்யூ.